மச்சி சாவிலாம் வச்சிருக்க? ஆமா, யார் வீடுறா இது? யாருக்கு தெரியும்? அப்ப சாவி மட்டும் எப்பறா? சாவி எந்த மச்சி? என்னது? அஃப்கோர்ஸ் சாவி மட்டும்தான் எந்த ஊடி ஆத்தோ. இதெல்லாம் தப்பு இல்லையா மச்சான்? 3 பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்து குடிக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. மச்சி செம்ம வீடுறா. இது ஏன்டா போட்டுச்சுனாங்க முட்டா பசங்க? மச்சான் வேற என்ன பேய் பயந்தான்டா. பேயாவது நாயாவது. மச்சி மச்சி இன்னைக்காச்சும் 6 பாட்டில் தராம 1 பாட்டில் பேர் இருக்குறா. வந்து இப்போ தலை மோஷன் பார் நாய் நீ உனக்கு 3 பேர் கேக்குதா? அதெல்லாம் இல்லை மச்சி, என் ஆள் என்ன திட்டா மச்சி. அப்படி என்னடா திட்டினா? என்னன்னா மச்சான் எப்போ பார்த்தாலும் குழி பல்ல விளக்கு செட்டி போடு பனியன் போடு சென்ட் அடின்னு டார்ச்சர் பண்ணுறா மச்சான். அட நாயே ஜெட்டி கூட படம் தான் சுற்றிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் 2 அடி தள்ளியே வா. நீ ஏன்டா இப்படி பண்ற? என்னை மட்டும் சோப் யூஸ் பண்ண சொல்றாள, அவளை மட்டும் ஆப் யூஸ் பண்ண சொன்னா கேட்கறாளா? சோப்பு போட்டு மூஞ்சி கழுவாத நாய் கூட ஆப் போட்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி போட்டோ போட்டுருக்காளுங்கடா. டேய் மூடிக்கிட்டு அங்க பாரு. மச்சி எவனோ நம்மளுக்கு முன்னாடி கேண்டில் லைட்ல கபடி விளையாட்டு போயிருக்காண்டோ. இந்த எஃபெக்ட்டுக்கு மட்டும் ஒரு பொண்ணு கூட இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ இங்க இருக்கிற செட்டப் பார்த்து எனக்கு சரியா படல. டேய் தயவு செய்து உங்க எஃப்எம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கேண்டில் எடுத்துட்டு வாங்கடா. வெளில போய் சரக்கடிப்போம். எதுக்கு மச்சி? மூடிட்டு சொல்றதை மட்டும் செய். ஓகே. என்னடாச்சு? காத்து மச்சி காத்து. என்னடா நெருப்பு மட்டும் அந்தரத்துல நிக்குது. விளக்கலாம் அணியுது. எங்கடா ஆச்சு? ஜூஸ் பாக்கெட் போனது கேக்குதா இல்லையா? நீ எங்கடா பயமா இருக்கு. வீட்டுக்கு ஒரே புள்ளடா. டேய் அப்பே சொன்னலடா வெளியில போய் அடிக்கலாம்னு. டேய் நாயே பேசணும்டா. எப்படி மாட்டி விட்டீங்களடா? நம்பர் பேசுங்கடா. கேக்குதா இல்லையாடா? வச்சிருக்கீங்களா? சரியா வச்சது. டேய் எங்கடா விட்டு போனீங்க? எங்கடா போறீங்க? டேய் இருக்கீங்களாடா? நீ இருக்க அவன்கடா அரவிந்த் உனக்கு ஒன்றும் அவ்வளோ. டேய் நீ ஓகே ஓகே. கார் ஓட்ட சொன்னா கட்ட வண்டி ஓட்டிட்டு இருக்கான். கும்பலாக சுத்துவனங்க ஐயோ எம்மனுக்கு
அம்மா என்னால இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. என்னால யார்கிட்டயும் அடிமையா வாழ முடியாது. அதெல்லாம் இல்லடி, நல்ல வரன் வந்திருக்கு. நீ கல்யாணம் பண்ணி தான் தீரணும், அவ்வளோதான். கடுப்பேத்தாதம்மா, ஐ காண்ட். ஏமா உன் மனசாட்சி தொட்டு சொல்லுமா, உங்க அம்மா இவ்வளவு வருஷமா எங்கிட்ட அடிமையாவா வந்துட்டு இருக்கா? அம்மா Stupid. You. இந்த பொண்ணு அழகா இருக்கா. ஓகே 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 மேடம். இந்த பொண்ணையே பேசி சரிங்க முடிச்சிடுங்க. மேடம். பையன் வந்துட்டான், ஓகே மேடம். நாம அப்புறம் ஓகே பேசலாம். பார்க்கலாம். வச்சுக்கோங்க. அப்போ நான் வரேன் மேடம். வணக்கம் சார். யாரும்மா அது? அதை விடுப்பா, இந்த போட்டோவை பாரு. வாவ், செம்மையா இருக்காமா. என் படத்துக்கு ஹீரோயின் கிடைச்சிட்டா. இது உன் படத்துக்கு ஹீரோயின் இல்ல, உனக்கே ஹீரோயின். இப்போ என்ன வயசாகி போச்சுன்னு என்ன கல்யாணம் பண்ணி சொல்ற நீ? என்னடா வயசாகல? நீ பிறக்கும் போது எனக்கு 22 வயசு, இப்ப எனக்கே 50 வயசாகுது. அதுக்கு வெள்ளி விழா எடுக்க சொல்றியா? அட எருமை, உனக்கு 28 கழுத வயசாகுதுன்னு சொல்றேன். ஆ? ஒரு கழுதைக்கு எத்தனை வயசு? 7 வயசு. 7 வயசா? நம்மளுக்கு 28. 7 × 28 அவ்வளவு வயசு ஆயிடுச்சு. அவ்வளவுதான்டா ஆச்சு. வர தை மாசம் கல்யாணம். அவதான் உன் பெண் கழுத. டாட். சி, கழுத. இந்த என்ன இது? உனக்கு என்னுடைய வெட்டிங் கிஃப்ட். ஓ, வீடா? சொல்லவே இல்ல. லொகேஷன் எங்க? மறையூர். மறையூர்னா அந்த மூணாருக்கு பக்கத்துல இருக்கே அந்த ஊரா? ஏன் உனக்கு இங்கேயும் வீடு கிடைக்கலையா? இல்லடா, அந்த வீட்டுல தான் பேய் இருக்குன்னு சொன்னாங்க. சீப்பா கிடைச்சது, நான் வாங்கிட்டேன். தாயா நீ ஒரு பேயை கல்யாணம் பண்ணி பேய் வீட்டுக்கே அனுப்புறியே. உன் 7ஆம் அறிவு கண்டு நான் அசந்து போயிட்டேன். பரவாயில்ல, அங்க போங்க, ஒரு 6 மாசம் கொடுத்தனம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். வந்த பிறகு திரும்பி வாங்க. வந்து இந்த சென்னையில திரும்ப சினிமான்னு அலைஞ்சிட்டு. சரி, அங்க வேலை செய்யறதுக்கு ஆள்லாம் இருப்பாங்கல்ல? அது எப்படி இருப்பாங்க? பேய் வீடு, ஒருத்தரும் வேலைக்கு வர மாட்டேன்ட்டாங்க. நீங்களே உங்க வேலையை பார்த்துட்டாதான் உண்டு. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி, ஓகே.